கும்பராசி பெண்களின் புதுமையான உலகமும் ரகசியங்களும். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாதகம் A to Z. கடந்த வீடியோவில் உழைப்பிற்கு பேர் போன மகர ராசி பெண்களைப் பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்கப் போவது ராசி மண்டலத்தின் 11வது ராசியான சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த காற்று தத்துவத்தைக் கொண்ட கும்பராசி பெண்களைப் பற்றி. வித்தியாசமான சிந்தனை, பரந்த மனப்பான்மை மற்றும் சுதந்திரமான ஆளுமை கொண்டவர்கள் இந்த கும்பராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன, இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். கும்பராசி பெண்களின் ஆழமான குணங்கள். தனித்துவமான சிந்தனையாளர்கள், த விஷனரி. கும்பராசி பெண்கள் கூட்டத்தில் ஒருவராக இருக்க விரும்ப மாட்டார்கள். இவர்களது உடையும் சரி, கருத்தும் சரி, மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்கும். பழைய மூடநம்பிக்கைகளை உடைத்து புதிய அறிவியல் மற்றும் நவீன கருத்துக்களை தைரியமாக ஆதரிப்பார்கள். மனிதாபிமானம், த ஹியூமானிடேரியன். தன் வீடு, தன் குடும்பம் என்று மட்டுமில்லாமல் சமூகத்தின் மீதும் இவர்களுக்கு அக்கறை அதிகம். மற்றவர்களுக்கு உதவுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. ஜாதி மத பேதமின்றி அனைவரிடமும் சமமாக பழகும் குணம் இவர்களது சிறப்பு. நட்புக்கு முக்கியத்துவம். இவர்கள் ஒரு சிறந்த தோழியாக இருப்பார்கள். உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இவர்களுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர்களை கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே வைத்திருப்பார்கள். தனது தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாரும் தலையிடுவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். பிடிவாதமான அறிவு. இவர்கள் புத்திசாலிகள், ஆனால் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். தன் கருத்தை யாராவது மாற்ற முயன்றால் அதற்காக தர்க்கம் செய்து தனது தரப்பு நியாயத்தை நிலைநாட்டுவார்கள். திருமண வாழ்க்கை. புதிரான மனைவி. கும்பராசி பெண்களை புரிந்து கொள்வது கணவருக்கு சற்று சவாலாக இருக்கும். ஒரு சமயம் மிகவும் அன்பாக இருப்பார்கள், மறுசமயம் மிகவும் ஒதுங்கியிருப்பார்கள். டிட்டாச்ட். நேர்மையான இல்லறம். கணவரிடம் எதையும் மறைக்க மாட்டார்கள். திருமணத்திற்குப் பிறகும் தனது வேலை அல்லது சமூக பணிகளில் ஈடுபட விரும்புவார்கள். சவால்கள். உணர்ச்சிகளை விட அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சில நேரங்களில் காதல் உணர்வு குறைவோ என்று கணவர் நினைக்கத் தோன்றலாம். இவர்களுக்கு தேவையான தனிமையை கொடுத்தால் இவர்களைப் போல ஒரு அற்புதமான மனைவி அமைய முடியாது. பொருத்தமான ராசிகள். மிதுனம், துலாம், மேஷம் மற்றும் தனுசு ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். அவிட்டம் 3-4ஆம் பாதம். செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் நிர்வாகத் திறமை கொண்டவர்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம் என்பதால் இவர்கள் மிகுந்த ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் மர்மமான குணம் கொண்டவர்கள். பூரட்டாதி 3ஆம் பாதம். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகுந்த ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக அறிவு கொண்டவர்கள். எளிய பரிகாரங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது அல்லது வடைமாலை சாற்றுவது இவர்களுக்கு மன உறுதியை தரும். கருநீல நிறம். இவர்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா. முக்கிய காரியங்களுக்கு செல்லும்போது இந்த நிறங்களை அணிவது நற்பலனை தரும். முதியோர் இல்லங்களுக்கு தானம். வசதி குறைந்த முதியவர்களுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும். மந்திரம். ஓம் நமசிவாய அல்லது ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது இவர்களது மனக்குழப்பத்தை போக்கும். கும்பராசி பெண்களின் இந்த நவீனமான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக சதயம் நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அமைதி, அதீத அன்பு மற்றும் தெய்வீக குணம் கொண்டவர்கள் இந்த மீன ராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன, இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z முழுமையாக பார்ப்போம். 2. மீன ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். கருணை மற்றும் இரக்க குணம், த கம்பேஷனேட் சோல். மீன ராசிக்கு அதிபதி சுபகிரகமான குரு, ஜூபிட்டர். இவர்கள் மற்றவர்களின் துன்பத்தை தன் துன்பமாக நினைப்பவர்கள். வாயில்லா ஜீவன்கள் முதல் கஷ்டப்படும் மனிதர்கள் வரை அனைவரிடமும் அன்பாக நடப்பார்கள். இவர்களிடம் ஒரு தெய்வீக கலை எப்போதும் இருக்கும். கற்பனை திறன் மற்றும் கலையார்வம், த ட்ரீமர். இவர்கள் ஒரு கனவு உலகத்தில் வாழ விரும்புவார்கள். ஓவியம், கவிதை, இசை அல்லது ஆன்மீகத்தில் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகம்.
இவர்களது கற்பனை திறன் மிகவும் அதிகம் என்பதால் சிறந்த படைப்பாளர்களாக திகழ்வார்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை. தனக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இவர்களிடம் சகிப்புத்தன்மை அதிகம். சண்டை சச்சரவுகளை அறவே விருப்பார்கள். ரகசியங்களை சேமிப்பவர்கள். மீனைப் போலவே அமைதியாக அனைத்தையும் கவனிப்பார்கள். மற்றவர்களின் ரகசியங்களை கேட்டறிந்து அதை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டார்கள். இவர்களிடம் ஒரு மர்மமான அமைதி எப்போதும் இருக்கும். 3. திருமண வாழ்க்கை. அன்பின் ஊற்று. மீன ராசி பெண்கள் ஒரு சிறந்த மனைவியாக இருப்பார்கள். கணவரின் ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து நடப்பார்கள். கணவரை தெய்வமாக மதிக்கும் குணம் இவர்களிடம் உண்டு. அர்ப்பணிப்பு. குடும்பத்திற்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்வார்கள். மாமனார், மாமியார் மற்றும் குழந்தைகளை அரவணைத்து செல்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. சவால்கள். இவர்கள் மிகவும் மென்மையானவர்கள், எனவே சிறு ஏமாற்றங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுதுவிடுவார்கள். யதார்த்த உலகத்தை எதிர்கொள்ள சற்று தயங்குவார்கள். கணவர் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரணாக இருக்க வேண்டியது அவசியம். பொருத்தமான ராசிகள். கடகம், விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகர ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகுந்த ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக அறிவு கொண்டவர்கள். உத்திரட்டாதி. சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகுந்த பொறுமைசாலிகள் மற்றும் குடும்பத்திற்காக உழைக்கும்பவர்கள். ரேவதி. புதனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் இனிமையாக பேசும் திறன் கொண்டவர்கள். எளிய பரிகாரங்கள். திருமால் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு. சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது இவர்களுக்கு மன அமைதியை தரும். மஞ்சள் நிறம். இவர்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு. முக்கிய காரியங்களுக்கு செல்லும்போது இந்த நிறங்களை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும். மீன்களுக்கு உணவிடுதல். இது இவர்களது ராசிக்கான மிகச்சிறந்த பரிகாரம். குளத்திலோ அல்லது ஆற்றிலோ இருக்கும் மீன்களுக்கு பொரி அல்லது மாவு உருண்டைகளை உணவாக அளிப்பது தடைகளை நீக்கி ஐஸ்வரியத்தை தரும். மந்திரம். ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமோ நாராயணாய நமத என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது இவர்களது வாழ்க்கையை வளமாக்கும். மீன ராசி பெண்களின் இந்த மென்மையான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக ரேவதி நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோடு 12 ராசி பெண்களின் குணாதிசயங்களை பற்றிய நமது தொடர் முடிவுகிறது. இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஜாதகம் A to Z சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு புதிய தொடரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.